வாழ்க வளமுடன். என்ன மேலே 2 பேர் பேசிட்டு பாடுங்க. நான் ஏண்டி நீ முன்ன வள்ளியா பேர் வள்ளி முன்னெல்லாம் பேசுவேன், இப்போலாம் என்ன வசதி வந்துடுச்சு, நல்லா பட்டா கட்டிங்கிற, ட்ரெஸ்லாம் நல்லா பண்ணிங்கிறிய, என்னடி ஆச்சு உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னும். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னும். சொல்லுப்பா நானும் தெரிஞ்சுப்பேன்ல அப்படின்னு. தெரிஞ்சால் மட்டும் உன்னால் முடியுமான்னு அப்படின்னும். முடிஞ்சால் செய்கிறேன், இல்லைன்னா விட்டுறேன்னு. நான் 100 பொற்காசு கொடுத்து கம்பர்கிட்ட ஒரு பாட்டு எழுதி வாங்கினேன். அந்த பாட்டை படித்தா உனக்கு பொண்ணு பொருள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் 100 இது எடுத்து போயிட்டு பொற்காசை கொடுத்துட்டு நான் எழுதி வாங்கின்னு வந்தேன் அப்படின்வா. அப்படியா, சரி நான் எங்கே போகிறது, சரின்னா கம்முன்னு இருப்பாள். போயிட்டு பணமேன்னு இருப்பா. சரி நம்ம எவ்வளோ தான் சேர்த்து வச்சு எவ்வளோ காசு, அப்போ 100 பொற்காசு எங்கே போகிறது நம்ம. சரி வீட்டுக்காரை கேட்டு பார்க்கலாம் எவ்வளோ வச்சுங்கிறாருன்னு. இவன் வச்சுங்கிறது ஒரு 20 பொற்காசு. அவன் நீ எவ்வளோ வச்சுட்டுருக்கன்னா, நான் 20 தாண்டி வச்சுங்கிறேன் அப்படின்வான். சரி 2த்தையும் போட்டால் ஒரு 40 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் 10 சேர்த்து அந்த கம்பர்கிட்டே போயிட்டு நானும் போய் கேட்குறேன், பாதியாவது எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்வான். ஆனால் கம்பர் எப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதி கேட்குறான்னு காசு கொடுத்தா தான் சொல்லிவிட்டேன், நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டேன்னு கம்பர் சொல்கிறார் நினச்சிக்கிறாரு. ஆனால் இருந்தால் இந்த பொண்ணு வாங்கிட்டான். அது மாதிரி இவங்க கேட்கும்போதே சொல்லுவாங்க, நீ உனக்கு அவ்வளோ இருக்காதுமா, நீ 50 தானே 50 பொற்காசு எடுத்தாந்துக்கிறேன்னா. ஐயா அதுவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாந்த ஐயா, நானும் செல்வந்தர் ஆகணும் தான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது, என்னால் முடிஞ்சது இது, அது வரைக்கும் எழுதி கொடுங்க ஐயா பாதி அப்படின்வா. சரிம்மா பாதி எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி எழுதுவான், மீதி எழுத மாட்டான், விட்டுடுவான். அப்புறம் அவள் அதை எடுத்துன்னு பார்த்தா நடக்காதுல்ல, இவளுக்கு நடக்கிறது இவளுக்கு நடக்காது, பாதி தானே எழுதுனேன். இவன் சரி நமக்கு எதுவும் இன்னும் ஒரு 50 பொற்காசு வந்த பிறகு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவள் அதை மறந்துடுவான், வீட்டில் வேலையை பார்த்துட்டுருப்பாள். இவங்ககிட்ட பேசுறத கட் பண்ணிவிடுவான். எதுக்கு இவங்கூட பேசி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், விட்டுடு, நமக்கு எப்படி இன்னும் பாதி வரப்போகுது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டுருப்பான். அப்படி நினைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வயசான அம்மா வராங்க. வந்தவுடனே அவங்க சொல்லுவாங்க, பசிக்குதுமா அப்படின்னா. இரு பெரியம்மா, கொஞ்சம் நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு மோர் எடுத்துன்னு வரேன், டயர்டாகிறீங்களா அப்படின்னு. சரி கொடுமா, நான் தண்ணி கேட்டேன், பரவாயில்ல நீ மோரே கொடுத்துக்கிற, நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னுவார். அப்புறம் சரி ஒரே சாப்பிட்டு போங்க பாட்டி அப்படின்வோம். சரி சரி சமையல் நான் சாப்பிட்டுட்டு போகிறேம்மா. அவளுக்கு ஏற்ற விருந்து அவளால் முடிஞ்சது செஞ்சு அவங்களுக்கு போடுறேன். போட்ட உடனே அவங்க, சரிம்மா நான் நீ எதுலாம் கவலைப்படுறியா அப்படின்வோம். ஆமாம் பாட்டி, நான் என்ன பண்ணேன், பக்கத்துல வள்ளிக்கிறாள்ல, அவள் 100 பொற்காசு விற்று அந்த புலவர்கிட்ட எழுதி வாங்கினா கம்பர்கிட்ட. எனக்கு எழுதுறதுக்கு என்கிட்ட பண வசதி இல்லை. நான் 50 பொற்காசு கொடுத்தேன், 100 கொடுத்தா ஃபுல்லாக எழுதி கொடுத்தாரு. நான் 50 பொற்காசு கொடுக்க எனக்கு பாதி தான் எழுதி கொடுத்தாரு, மீதி பாதி நான் எப்போ சேர்த்து நான் வாங்குறதுன்னு தெரியல. நான் அதை பற்றி கொஞ்சம் இதுவாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்றைக்கு வருதோ வரட்டும், நான் இதுவாக இருந்தேன், அதான் கவலையை தவிர வேறு எந்த கவலையும் எனக்கு இல்லை பாட்டிமா அப்படின்வா. அப்படியா, அந்த இது ஓலை எடுத்துன்னு வா பார்க்கலாம் அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியுமா, நீ எடுத்துக்கணும் வா ஏன் அப்படின்வா. அப்போ ஓலை எடுத்துன்னு வரும், பாதி எழுதி கொடுத்தாருல கம்பர், அந்த பாதியில் இவன் மீதி எழுதி கொடுத்துருவாங்க அந்த பாட்டிமா. அப்போ தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டிமாண்ணா, கம்பரும் நானும் ஒன்று தாண்டி, நான் ஔவையார் நீ வந்தது அப்படின்னா. அப்படியா, அந்த மீதி பாதி எழுதிட்டிங்களாண்ணா, இப்போ நீ படி, அதே மாதிரி உனக்கு அவளை மாதிரி உனக்கு வசதி எல்லாமே வரும் உனக்கு அப்படின்வான். அப்போ அது சொல்லுவாள், நான் எதிர்பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல, இப்போ நீங்கள் நான் கஷ்டப்படுறத பார்த்து இறைவன் ஒன்று ஔவையார் ஊரில் நீங்கள் எனக்கு எழுதி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி ஔவையாரே. இது நான் எல்லாருக்கும் பகிர்ந்தளிப்பேன், எனக்கு மட்டும் கிடையாது. அது மாதிரி நீங்கள் உணர்ந்து செஞ்சாலே எல்லாமே வரும், அவங்க வச்சுக்கிறாங்க இவங்க வச்சுக்கிறாங்களாம் எதையுமே பொறாமப்படாத அப்படின்னு சொன்னவங்க ஔவையார். அது கேட்டு நான் அதுபடியே நடக்கிறேன் ஔவையாரேன்னு சொல்லிட்டு அவள் இதுங்க. இப்போ எதுக்குன்னா நம்ம பக்கத்தில் இவங்க வச்சுங்கிறாங்க அதுக்கு தானே கவலைப்படுறோம். எதுவுமே கவலைப்படாத, நமக்கு வரும்ன்ற போது நினைக்கும் போது உனக்குன்னு இறைவன் நாங்கள் எழுதிட்டேன், இந்த தேதியில் இதுதான் உனக்கு வரணுன்ட்டு. அதை கொடுக்குறத நீ தடுக்கவும் முடியாது, நீ கேட்குறத அது கொடுக்கவும் முடியாது. எந்த நேரம் எது எப்படி கொடுக்கணுன்றது அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும்
அதற்கு ஏற்றாற்போல் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து எனக்கு இல்லையேன்ற கவலை உங்களுக்கு இருக்கக்கூடாது. எப்படியும் நமக்கு இதுவரையும் கொடுத்த இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். வாழ்க வளமுடன்.